சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய இந்த பட்டிமன்றத்துல 2 பக்க வாதங்களையும் கேட்ட பிறகு நாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னோம், வரலட்சுமி அருளே என்று நம்ம பேசியவர்கள் எல்லாம் சிறப்பாக பேசினார்கள், அதுல மாற்றம் கருத்து இல்லை. ஆனா வணிகர்களுக்கு பொருளீட்டுகிறது பொருளை என்பதுதான் பேசியவர்கள் சொன்ன கருத்துல என்ன சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குகிற போது அதனுடைய விலை 4 ரூபான்னு சொன்னா 4 ரூபாய் இப்ப வாங்க முடியல தங்கத்தை, அதுக்கு 6 ரூபாய் ஆயிடுது, செய்கூலி போடுறாங்க, சேதாரம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் உண்மை. இப்போ கல்லுக்கு தள்ளுபடி சொல்லுவாங்க, ஆனா சில இடத்துல அதுவும் கிடையாது. ஆனால் விற்க போகிற போது நீங்கள் வாங்குற விலையில் விற்க முடியாது. அது மட்டும் என்ன, அதே தங்கத்தை கொடுக்கிற போது ஒரு அழுக்கு சேர்ந்தா அழுக்கு விட்டு நிக்கிட்டு மீதி அதே போடலாம் முடியாது. இது பழைய தங்கம், இதுக்கு விலை கம்மி என்று சொல்லுகிறார்கள். அதே போல வரலட்சுமி அருள் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு கடை திறந்தவர் 10 கடை திறந்துடுறாரு. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் டி நகருக்கு போனீங்கன்னா அந்த டி நகரை சுற்றி ஒரு 60 கடைகள் இருக்குது. எப்படியா கணக்கெடுத்தீங்க? இதே வேலை தான். நமக்கு இப்படி போய் நம்ம அந்த கடைக்கு கூட்டி போ, அந்த கடைக்கு கூட்டு போறாங்க பாருங்க. பெரிய கடை சின்ன கடையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய கடைகள் இருக்கலாம். அப்போ நகை முதலீடு லாபகரமானது என்று சொல்லுது உண்மைதான். ஆனால் நகை முதலீடு அல்லது நகை வியாபாரிகளுக்கு இன்னும் லாபகரமானது அவர்கள் பொருளீட்டுகிற ஒரு செயலாக இருக்கிறது. இந்த அட்சய திருதி அன்றைக்கு மட்டும் நகை முதலீடு நல்லது, நகை வாங்குவது நல்லது. ஆனால் அட்சய திருதி அன்றைக்கு வணிகர்களுக்கு அது பொருளீட்டுகிற ஒரு நாடாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த அவருடைய வாதத்தை வைத்து பார்க்கிற போது வணிகர்களுக்கு இது லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக, ஒரு பொருளாக இருக்கிறது. வரலட்சுமி அருள் என்பது அது பின்தள்ளப்படுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எடுத்திருக்கிற இந்த பட்டிமன்றத்தில் பண்டிகை காலங்களில் தங்கம் வாங்குவதால் சேர்வது வரலட்சுமி அருளா, வணிகர்களுக்கு பொருளா என்பதில் வணிகருக்கு பொருளை என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா.